ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். மேகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினிலே சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையில் ஒருங்கு திரண்டு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். 3-4 மாதங்கள் ஆயிற்று சிவகாசிக்கு வந்து. அன்பாதான் இருந்தேன், ஆசையாதான் இருக்கிறது, அன்பாகத்தான் இருக்கிறது. வர வேண்டும் என்று நினைவு வர வேண்டும் என்கிறது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன்கிறது. தெய்வத்தினுடைய சித்தம். அந்த அன்பு என்கின்ற தலைப்பினிலே தங்களிடம் பரிமாறிக்கொள்ள பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அன்பு அன்பு என்று சொன்னவுடன் அன்பாயிரு, பண்பாயிரு, படித்து இரு, நிலைத்து இரு. அன்பாயிரு, பண்பாயிரு, படித்து இரு, நிலைத்து இரு. இதுதான் ஒண்ணுதான். கைப்பிடியா கைப்பற்றிக்கணும். வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் அருளுகின்றார்கள். அன்பு என்றதற்கு அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருள் லாம் பரசிவமே. என்ன சிவம்? பரசிவம், பரம்பொருள். அன்பே சிவம் சொல்றாங்க இல்லைங்களா? அன்பே சிவம். தூர தேகம், சூக்கும தேகம், காரண தேகம், மகா காரண தேகத்தில் அங்கு அமர்ந்து அசைவற்ற நிலையில் நம்ம எல்லாம் அசைவுட்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சிவம், அது எதுல கட்டுப்படுகிறது என்றால் அன்பு தான் கட்டுப்படுதான். எந்த கயிற்றில கட்டுப்படுது? அன்பு கயிற்றில். அந்த சிவத்தை நாம் கட்டி கொண்டால் அந்த பாச கயிற்றை கொண்டு யமன் பதிவில் நாம் கட்ட மாட்டோம். கட்டத்துக்கு வராது. யமன் அவன் கொல்லாதவன் விடமாட்டான். அவன் எம்பிரான் பெயரை சொன்னால் தொடமாட்டான் அப்படின்னாங்க. எம்பிரான் பெயரை எப்படி சொல்றது? 4 வேதங்களை தெய்வமகன் நம் மீது கருணையாக நம் மீது அன்பு வைத்து ஆதிமை உதய பூரண வேதாந்தம், ஆதி மான்மியம், ஆண்டவர்கள் மான்மியம், எமப்படர் அடிபடு கோடாயுத கூர், எமப்படர் அடிபடு திருமை ஞான குரல் என்று 4 வேதங்களை நமக்கு அருளி அன்பாய் தந்தார்கள், பண்பாய் தந்தார்கள், படிக்க தந்தார்கள். நம்ம படிக்கணுமா வேண்டாங்களாங்க? படித்து நினைவிலே இருத்தி கொள்ள சொன்னார்கள். நினைவிலே இருத்தி கொண்டால் அங்க என்ன இருக்கும்? தெய்வனுடைய வாக்கியங்கள் இருக்கும், பாடல்கள் இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். யமன் எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? உன் நினைவில் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறான். நினைவை எம்மினவை மீட்க பெறுவாய். தெய்வத்திடம் எப்படி அன்பாக வைப்பது என்றால், அந்த நினைவை வைப்பது என்றால் 4 வேதத்தை படிக்க வேண்டும், படித்ததை அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமன்றி சபைகளிலே அவ்வப்போது கலந்து கொள்ள வேண்டும், கொடிகளிலே அவ்வப்போது கலந்து கொள்ள வேண்டும், திருவிழாக்களிலே அவ்வப்போது கலந்து கொள்ள வேண்டும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் வேலையை செய்து முடித்ததன் பின் வேதப்பதிக்குள் நாம் நம்முடைய நினைவை உட்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அது ஒன்றே. அது அன்பு. யார் அன்பு? நாம அன்பு. அன்புன்னு பேர் வச்சிருப்பாங்க. அன்பு பிரியன், அன்பு செழியன், அன்பு பிரியால், அன்பு அழகன், இப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அன்பா என்றால் அல்ல, இறைவன் ஒருவரே அன்பு. அந்த அன்பை நினைவில் வைத்துக் கொண்டால் நாம் சிவமாகலாம். சிவமாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மெய்வழியில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த அன்பே திருமேனி தாங்கி வந்தது, அந்த கல்வியே திருமேனி தாங்கி வந்தது, அந்த மெய்ஞான செல்வமே திருமேனி தாங்கி வந்தது. அந்த அன்பினிடம் நாம் உட்பட்டு கொண்டால்
9 வாசல் உட்டால் இடுவதற்கு நமக்கு தெரியவில்லை என்றாலும் பூட்டி விடுவதற்கு ஐயன் இருக்கிறார். அவர்கள் அந்த யமன்பதி எல்லையில் 9 வாசலை உட்டால் இடுவதற்கு பூட்டுவதற்கு நாம் தெய்வத்துடைய வாக்கியங்களையும் பாடல்களையும் ஆன்மீக பகுதிகளையும் அன்பாக உள்ளே நுழைத்துக் கொள்ள வேண்டும். எப்படிங்க அன்புனா எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு வெறித்தனமான அன்பு. ஒரு படிக்கணும்னாக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் படிக்கிறோம், பாஸ் ஆகணும், அதுல ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு போட்டியெல்லாம் படிக்கிறோம், போட்டியெல்லாம் ஒரு வியாபாரம் பண்றோம். இதெல்லாம் அனித்தியமே அழிவே. ஆனா நித்தியமே அழியாததே எது என்றால் அந்த இறைபொருள், அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் அழியாதது, நித்தியமானது. நம்முடைய ஜீவனையும் நித்தியமாக்க வேண்டும், அழியாததாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். யாரு? அந்த அன்பு. சிவம்தான் அன்பு. அந்த சிவத்திடம் நாம் சேர்ந்து விட்டால், அந்த அன்பிடம் நாம் சேர்ந்து விட்டால் அன்பே சிவம். இல்லை என்றால் சவம். சவத்துக்கும் சிவத்துக்கும் என்னங்க? ஒரே ஒரு கொம்பு தான். கேட்டாங்க சென்னையில ஒரு சபையில, நேத்தோட அந்த அக்கா வந்திருந்தாங்க கொடிக்கு. நீங்கள்லாம் மேய்வை சபையில் சேர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றீர்களே, உங்களுக்கு எல்லாம் கொம்பா முளைத்திருக்கிறது? ஆமாம், சொல்லுங்கள். கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோர்க்கு. சவமா இருந்தோம், தெய்வம் மேல ஒரு கொம்பு போட்டாங்க. அதை சுழின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அது கொம்பு. தமிழ்ல அது கொம்பு. ஊருக்கு ஊர், ஏரியாக்கு ஏரியா பாஷைகள் வேறுபட்டாலும் அதற்கு பேர் கொம்பு. அப்போ வாக்கியம் 49 பக்கம் 86 யமப்படர் அடிபடு கோடாய கூறிலே நமக்கு அருளுகின்றார்கள். நிசமான அன்பு, நிசமான அன்பு தன் மெய்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளம் திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். யமப்படரையும் சங்கரிக்கிறாங்க. இந்த உலக காரியத்திலே இருக்கு இல்லைங்களா, சில துகடங்கள், சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சங்கரிக்கிறாங்களாம். அதெல்லாம் தூசி. யமப்படர் என்பது பெரிய மலை மாதிரி வரும், பெரிய கடல் மாதிரி வரும். அதையும் சங்கரிக்கிற தெய்வம் உலக காரியத்துல இந்த பாம்பு கடியே சீராக்கடா, இந்த கொசுக்கடி நான் சரியாக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. கொசுக்கடி எது? இந்த இக வாழ்க்கை, தேக சம்பந்தப்பட்டதற்கெல்லாம் அதையும் சரி பண்றாங்க. இகபர சம்பத்தரா நம்மள இருலோக சர்தாரி ஆக்குறாங்க. இருலோகத்துக்கும் நாம் எல்லாம் சர்தாரியாக நம்மை ஆக்குகின்றார்கள் என்றால் அதற்கு நாம் வைக்க வேண்டியது அன்பு. அந்த ஆபத்து எல்லையில் ஆசான் அவர்களே வந்திருப்பார்கள். அந்தாதி தேவர்களுக்கெல்லாம் அனந்தைகளுக்கெல்லாம் அவர்கள் ஆசான், ஈசன், குரு. நமக்கெல்லாம் அவர்கள் தெய்வம். அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் தெய்வ எண்ணமே சதா நிறைந்திருக்கும். மற்ற எண்ணங்கள் தகிக்கப்படும் என்று யார் சொல்றது? வந்த சித்தர்களோ முத்தர்களோ 63 நாயன்மார்களோ 1,24,000 நபிமார்களோ 18 சித்தர்களோ அவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய நமது தெய்வமே, அந்த சிவமே நமக்கு அருளியது. அந்த அன்பே திருவுருவாக வந்த அந்த சிவமே நமக்கு அருளியது என்றால் நாம் எல்லாம் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகள், அதிர்ஷ்ட தலைகள். உட்காந்துக்கலாம் என்ன தலைங்க? வைரத்தலைகள். அதிர்ஷ்ட தலைகள், வைரத்தலைகள் இருக்காளீங்களா? அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே பொய்மையே பெருக்கீன் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனென்றனக்கு செம்மையே ஆய சிவம் சிவப்பதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே. குரு பெருமானாய் வந்தார்கள் அந்த சிவபெருமானே. அந்த அன்பே திருமேனி தாங்கி வந்தது. அந்த அன்பே 4 வேதத்தை இயற்றியது. அந்த அன்பே ஒரு ஊரை உண்டாக்கியது. இதுவரைக்கும் ஒரு ஊர் இல்ல. இதுக்கு ஊரான ஊர், உயிர் பெயர் ஏற்றும் ஊர். என்ன ஊர்? மெய்வை சாலை என்பதை தான் தெய்வம் அருளுகின்றார்கள். தன்னுடைய குருச்சேத்திரம் அது.
என்ன சேத்திரங்க? குருச்சேத்திரம் தகிக்கப்படும். வாக்கியம் 82 பக்கம் 107 எமப்படர் அடிபடு கோடாயுத கூறில் நமது தெய்வம் அவள் அருள்கின்றார்கள். நம் மனைவி மக்கள் மீது நாம் வைக்கும் அன்பை விடவா இறைவன் நம் மீது வைக்கும் அன்பு குறைவாக இருக்கும்? நாம் தூக்குகிற ஒரு கணம் கொண்ட கல்லை நம்முடைய குழந்தையை தூக்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவ்வாறு இருக்க நித்திய உடலோனாகிய அத்தனிப்பெரும் கருணை ஏகநாயகன் சிவம் நீ சுமக்க முடியாதையா கடமையாக உன் மீது சுமத்துவான், சுமத்தவில்லை. நம்ம குழந்தைக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துனுவா தூக்கி வைப்போம், கொண்டு வான்னு சொல்லுவோம். 10 கிலோ பேக தலைமையில தூக்கி வச்சு எடுத்துன்னு சொல்லுவோமா? இந்த தாய் தந்தைக்கு இப்படி இல்லை என்றால் அந்த தாய் தந்தைக்கு அவ்வளவா இருக்கும். அப்படி மின்னி காட்டுறாங்க. நமக்கெல்லாம் 27% முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியினிலே அவதாரம் செய்த அந்த சிவம் இந்த உலகத்திலே வந்த இந்த மானுட பூச்சிகள் நாமெல்லாம் என்னங்க? பூச்சிகளா நாமெல்லாம்? மானுட பூச்சிகள் கோடி கிருமாரிகளால் சேர்ந்ததுதான். மூக்கு, காது, கண்ணு, தலை, நெத்தி, முடி எல்லாமே கிருமி கோடியாளிகள் அணுக்கள் தானே. அப்ப சொல்றாங்க அழகா இருக்குப்பா கிருமி, மூக்கு அழகா இருப்பா கிருமி, கிருமி கோடியாளிகளால் சூழப்பெற்ற அது மானிட பூச்சிகள் நாமெல்லாம். அந்த பூச்சியையும் சிவம் அந்த சிவம் என்கின்ற அக்னியை பாய்ச்சி, தவம் என்கின்ற அக்னியை பாய்ச்சி, அந்த அன்பு என்றும் ஓயாத அந்த அமுத மழையை அருள் மழையை நம் செவியினிலே பொழிய செய்து நம்மையும் சிவமாக்குது, பூச்சியையும் சிவமாக்குது. இன்னும் சொல்றாங்க, இப்ப எல்லாம் நம்ம வந்துட்டோம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம் பெண். ஆனா இனத்தின் அளவிலே ஆண் பெண் அப்படின்னா சகோதர சகோதரிகள் தான், ஜீவ சகோதர சகோதரிகள். ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால் அண்ணன் தம்பி தங்கை அக்கா, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி, இதுதான் உறவு. ஆனால் இங்கே வந்து விட்டாலோ ஜீவ சம்பந்தப்பட்ட அனைவரும் ஜீவ சகோதர சகோதரிகளே. எங்க அப்பா எழுதுவார் எங்க அம்மாவுக்கு, என்னுடைய தூள மனைவியும் என்னுடைய ஜீவ சகோதரியுமே ஆகிய மேவை சந்திரா அவர்களுக்கு ஏன்பா அவர்களுக்கு அவங்க ஆண்டவங்களுடைய அன்பு. எங்க அம்மாவும் அதே மாதிரி அதுக்கு மேல எழுதுவாங்கன்னு வச்சுங்க. அண்ணனுக்கு எழுதுவாங்க, என்னுடைய தூள மகனும் என்னுடைய ஜீவ சகோதரமாகிய மெய்வழி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு. தெய்வத்தண்டி பிள்ளை நாங்களாம் சேரல, இருந்தாலும் எங்களாங்களாம் பிள்ளைங்க தான். எங்களுக்கு இந்த தேக அன்பை மட்டும் செலுத்தினார் தெய்வமே. உன் 6 சகோதரர்கள் பால் நீ அன்பு செலுத்து, அப்போதுதான் எம் அன்பு உன்னிடம் பாயும். தெய்வத்துடைய அன்பு நம் மீது பாய்வதற்கு ஒரு உளவு சொல்லுகின்றார்கள். உன் அருகாமையில் இருக்கின்ற அனைவருமே, இந்த சபைக்கு சிவகாசி வேத ஓதும் பாடசாலையில் வந்திருக்கின்ற அனைவருமே, பாவு சத்திரத்தில் சபைக்கு வந்திருக்கின்ற அனைவருமே, ஒவ்வொரு சபையிலும் வந்திருக்கின்ற அனைவருமே வெளியாட்கள் அல்ல, சிவமாக வந்திருக்கின்றவர்கள். சிவமாக வந்திருக்கின்ற நாம் எல்லோரும் சிவத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், அந்த அன்பை பெற வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகள் பால் நாம் அன்பு செலுத்த வேண்டும். பிணக்குகள் இருக்கும், கணக்குகள் இருக்கும், அது இன்று தீர்ந்துவிடும், இன்று இருக்கும் நாளைக்கு தீர்ந்துவிடும். ஆனால் பிணக்கு ஏற்பட்டு அன்பு முறிந்தால் கடன் அன்பை முறிக்கும்ன்றாங்க. நல்லா கவனிங்க. இறைவனிடம் இந்த கடனை இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கொடுத்துட போறோம். 4 கத்திரிக்காய் வாங்கிட்டு போனீங்க, நாளைக்கு எதுவும் தரேன்னு சொல்லிட்டு மறந்துட்டோம். அக்கா 4 கத்திரிக்காய் வாங்கினீங்க கொடுங்க, ஆமா இன்னைக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்துட போறோம். அது கடன் அல்ல, கொடுக்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய கடன். தீராத கடன் ஒன்று இருக்கு, அந்த தீராத கடன் தான் தெய்வத்திடம் ஒவ்வொருவரும், ஆண் பெண் அனைவரும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், எல்லாரும் வாங்கி வந்தது என்னன்னா அந்த அமானிதம் என்ன பெற்ற காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷம், சுத்தமாக இவை அனைத்தையும் நாம் தெய்வத்திலும் கடனாக பெற்று வந்திருக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? அந்த கடனை அடைப்பதற்கு தெய்வம் இருக்கிறார்கள், சீதனமா தந்துடுறாங்க. தெய்வத்தை அறிந்து 6 சகோதர சகோதரிகள் பால் நாம் அன்பு செலுத்தும் போது அன்பே சிவம். தெய்வத்துடைய எண்ணம் நம்ம மீது பாயும் போது நாம் சிவமாக்கப்படுகிறோம். வணக்கம் பண்றோம், சபைக்கு வரோம், திருவிழாக்கு வரோம், கொடிக்கு வரோம், எல்லாம் பிணக்கு ஏற்பட்டு விட்டால், கணக்கிலே பிணக்கு ஏற்பட்டு விட்டால் தெய்வத்தினுடைய
அந்த அன்பு பாய்ச்சப்படவில்லை என்றால் யோசனை பண்ணி பார்க்கணும். பயிர் வருகிறது, விதைக்கிறோம், பயிர் வருகிறது, களை எடுக்கிறோம், பயிர் வருகிறது, நீர் பாய்ச்சுகிறோம், பயிர் வளர்கிறது, பால் பிடிக்கிறது, பயிர் வளர்கிறது, அறுவடைக்கு வரும்போது அறுவடை பண்ணாம போச்சுன்னா போச்சு இல்லையா? அந்த அறுவடை பண்ணாம இருக்கிறதுக்கு தான், அன்பு இல்லாம இருக்கிறது தான் அறுவடை பண்ணாம இருக்கிறது. அறுவடை பண்ண வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்மநேய ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பது தெய்வத்தின். எனக்கு ஒரே மாணாக்கன் தான் இருக்கணும்ங்கிறாங்க. ஒரே மாணாக்கனா இருந்தா என்னுடைய வேலை பூர்த்தி ஆயிடும் அப்படின்றாங்க தெய்வ மகள். வாக்கியம் எண் அன்பு 161 பக்கம் 142 நமக்கு அருளுகின்றார்கள். உள்ளன்பு வெளியன்பு என 2 இருக்கின்றன. உலகத்தில் நீ உள்ளன்பு காட்டினாலும் வெளியன்பு காட்டினாலும் பயன் துக்கமே. பிரியமா இருக்கும், ஒருத்தர் பிரியமா இருந்தாலும் இன்னைக்குலாம் நாளைக்கு அது என்னங்க அது துக்கம்தான். ரொம்ப பிரியமா இருக்கும், அன்போட என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு அன்பா இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்றாங்க. ஆனா அந்த அன்புல ஒருத்தர் புறப்படுவாங்களா புறப்பட மாட்டாங்களா? புறப்பட்ட ஒருத்தர் துக்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா? துக்கமே. ஒரு பொருள் நம்ம அன்பு வச்சுருக்கிறோம், அன்பு மீன் ஒரு வாங்கணும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். எண்ணம் தான், எண்ணம், அன்பு, கருணை, தயவு, ஒரு சொல் வார்த்தைகளே. அப்ப அதெல்லாம் கிடைக்கலனாக்கா துக்கம். கிடைச்சிட்டு காணாம போனாலும் துக்கம் இருக்கா இல்லைங்களாங்க? அப்ப தெய்வம் நம்ம ஒரு உயிரை கொடுத்திருக்காங்க. அந்த உயிர் சிவமாக வேண்டும். சவமாகிவிட்டால் உலகத்திற்கு துக்கம். நமக்கு ஆகக்கூடாது என்பதற்கு தான் சபை, கொடி, திருவிழாக்கள், வணக்கங்கள். அங்கு உள்ளன்பு வைத்துக்கொண்டு இங்கு வெளியன்பு காட்டினால் முடிவில் தன்னையே ஏத்து கொண்டதாக உணர்வாய். இங்க சபைக்கு வந்துட்டோம், திருவிழாவுக்கு போயிட்டோம், எல்லாம் போயிட்டோம். அன்பு யார் மேல வைக்கணும்? தெய்வத்து மேல் வைக்கிறதுக்கு என்ன வேணும் சொன்னாங்களே, 4 வேதங்கள் இருக்கு. எல்லாத்தையும் கலந்துங்க, யதார்த்தமா இருங்க, ஒருத்தரோட ஒருத்தர் யதார்த்தமா இருங்க. எப்படிங்க? அப்படி இருந்துட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை. வெளியன்பு துக்கத்தை தருகின்ற உலகத்திற்கு உள்ளன்பும் நித்திய சுகத்தை தருகின்ற இந்த எல்லைக்குமாக என்று தெய்வத்துக்கு வைக்க வேண்டியது உள்ளன்பு. நாம் என்ன செய்யறோம்? வெளியன்பு காட்டுறோம். 10 பெருசுங்களா 90 பெருசுங்களாங்க? என்னம்மா 90 தானா? நல்லா தெரியுங்களா? 90 தானா? கரெக்ட் தானா? 90 தான். 90% உலகத்துக்கு வச்சுட்டு 10% தெய்வத்தை வச்சுட்டு எனக்கு தெய்வமே எனக்கு 10 அடையாளத்தை தாருங்கள், சொர்க்கத்தை தாருங்கள், வைகுந்தத்தை தாருங்கள், பரமண்டலத்தை தாருங்கள், மெகராதை தாருங்கள். நான் எப்படிங்க அது நியாயம்? நாமும் யோசித்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு இருக்குங்க, நாம 100% தெய்வத்து மேல தான் வைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆர்வப்படுறோம், அன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். சைத்தான் பிடிச்சி இருக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்குது இந்த உலகத்துல. எப்படிங்க தயங்க மாட்டேங்குது? நாம அதுக்கு மயங்கிட்டோம்னா மாட்டிக்குவோம். மயங்காதிருமணமே மயில் பாலம் கடத்தும் குரு நாதரருளிருக்க மயங்காதிருமணமே அப்படின்றாங்க. எமது வான்படி தந்தை தனிமணி பிரான் அவர்களின் நினைவு தட்டியவுடன் எமக்கு தேகாதியந்தம் மயிர்கூச்சு எறிகிறது. அன்பு என்பதின் அளவு எவ்வளவு கடந்து நிற்கிறது என்று பார். அன்பே சிவம் என்று வாயால் சொல்லித் திரிகிறார்கள். அவர்களுக்கு தங்களை அன்பிலே மாற்றி வைத்துக் கொள்ள சக்தி இல்லை. யாருக்கு? ஆசாமிங்க வெளியிருக்காங்களே எத்தனையோ ஆசாமிங்க. நீ சாமி, நான் சாமி, எல்லாம் ஆசாமி தான்வாங்க. தேவி மகள் அன்பே சிவம், அன்பே சிவம், பரம்பொருளே பரம்பொருளே, சாமி சாமி, நீ சாமி, நான் சாமி, எல்லாம் ஆசாமின்வாங்க ஒளிநடால. இருக்கா இல்லைங்களா? அப்போ அவளிடம் அது இல்லை, மாற்றி வைத்துக் கொள்ள தெரியவில்லை. நமக்கு மாற்றுவதற்கு தோடு இருக்கிறது. தோடு வேண்டும் என்றால் தெய்வத்தை தொட வேண்டும். தெய்வத்தை தொட்டால் நமக்கு தோடு வரும். இருக்காங்க காது கமல், நாசி முத்து, கண்ணொலி பறிக்கின்ற மாதிரி அந்த தோடு நமக்கு வந்து உட்காந்துருங்க, பிரகாசிக்கும். காதால் தொட வேண்டும், கேட்க வேண்டும், வாயால் தொட வேண்டும், தெய்வத்தை பேச வேண்டும். இருக்கா இல்லைங்களாங்க? அப்ப சொல்றாங்க மாட்டிக்கொள்ள தெரியவில்லை. அழிந்து போகிற இந்த தூலம் அழியாமையை அடைவது இந்த மெய் அன்பெனும்
பிடியினுள் தான் என்று நம்ம தெய்வமகள் அருளுகின்றார்கள். இருக்கின்ற 19 நிமிடமா இருக்கிறது, அரை மணி நேரம் எடுத்துக்கொள்வோம். தம்பி வர பேச வேண்டும். சிவமதத்தில் ஒரே வார்த்தையில் முளை அடித்தார் போலே அன்பே சிவம் என்று கூறி இருக்கிறார்கள். வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு. அதை விட்டு அந்த ஊழி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அலக்குகின்ற சிவச்சம்மலாகிய சர்க்குரு பிரானிடத்தில் தெய்வமனிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவனாக்கும், சிவமாக்கும். ஆக்குமா? ஆக்கும். இங்கே வரவில்லை என்றால் சவம், இங்கே வந்தால் சிவம். எளிமையாக நமக்கு அருளுகின்றார்கள். அந்த அன்பு நமக்கு அருளுகின்றது. இந்த மதிப்பிலிணங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும்? எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நமக்கு இந்த அழியா பெருநிதி புது வாழ்வு அளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும் என்று நமக்கு தெய்வமகள் அன்பாக அருளுகின்றார்கள். நாம அதை அன்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிதாங்க இல்லைங்க? அப்போ பூங்குழியில சொல்றாங்க, யோகிய பூரண நண்பு தேக்கிய சௌபாகியர்க்கு ஆக்கை மரண பயம் அழிந்தொழிந்து போகுமையாம். போவதெல்லாம் போகுமடி போயால் திருநாட்டு ஆவதெல்லாம் ஆகுமடி ஆணிமொழி சாலையிலே தந்தன் மத துட்பொருள் தடையிலானந்தத்துடன் வந்தெடுத்து வைக்கும் வல்ல வாசத்தலும் சாலையடி காலம் கடந்த பொருள் சாலை வல நாட்டு நீர்த்தடம் வாசலிலே நின்றிலங்கும் பூங்கிலியே. இது ஒரே ஒரு மதத்துக்கு தானா, ஒரே ஒரு ஜாதிக்கு தானா என்றால் எல்லா மதங்களுமே இலங்குதிரு சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்து உற்றார் பூங்கிலியே. வந்த வரலாறும் வையகமும் உயவென்று சொந்தமவர் எல்லாருக்கும் சொந்தமவர் எல்லோருக்கும் சுயம்பாழி பூங்கிலியே. அப்போ வந்த வரலாறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வராங்க. பௌர்ணமிக்கு கூட்டம் இருக்கும். நேற்று வந்தீங்களா அண்ணா? எவ்வளவு கூட்டம் இருந்து பாத்தீங்களா? பௌர்ணமி கூட்டமா இருக்கிறது. பௌர்ணமி கூட்டமும் திருவிழா கூட்டமா இருக்கு. திருவிழா கூட்டமும் சொல்வதற்கு இல்லை. ஒரு நாள் திருவிழாக்கு சொல்வதற்கு 2 நாள் கூட்டம் போல இருக்கிறது. 2 நாள் கூட்டமோ 2 நாள் திருவிழா 3 நாள் திருவிழா சொல்வதற்கே அளவு கடந்த கூட்டம். ஏனென்றால் அவர்களா வருகிறார்கள் என்றால் சொல்றாங்க, இடது பாகத்து அருகாமையில் அல்லா குத்தல்லா அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இடது பாகத்தின் நரம்பு பிள்ளை அடித்து போ மேய்ச்சல்லாம் வந்துடுறாங்க. அடிக்கிறவர்கள் அவங்க நினைவுல வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே தெரியல, புரியல, புதுசா வராங்க. அதனால அவங்களெல்லாம் அணைச்சின்னு போறதுக்கு என்ன வேணும்? அன்பா சொல்லணும், பண்பா சொல்லணும், படிச்சு சொல்லணும். எடுத்தவொன்னு அடிச்சு சொல்லக்கூடாது. எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி போடாது, பின்னாடி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அதுக்கும் பின்னால வருதுங்க. அன்பா சொல்றாங்க, அண்ணா பின்னால நிக்கணும்னா முதல்ல வந்து உபதேசம் வாங்கியவர்கள் நிற்க வேண்டும். காஷாயம் வாங்கியவர்கள், அதற்கு அப்புறம் காஷாயம் வாங்கியவருக்கு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு காஷாயம் கட்டிட்டு இடைக்கட்சி வந்து காஷாய கலர்ல இருக்கும், வாக்கியத்தில் இருக்குங்க. அதுக்கு அடிந்தவர்கள் தான் அடுத்து நிற்க வேண்டும். அதுக்கு பிறகு அவங்க அடிப்பாங்க, நீங்க பின்னால் நிற்கணும் அப்படின்ட்டு அன்பா சொல்லணும். எடுத்தோன்னா என்னாச்சு? அன்பே போச்சு. அன்பு உலகத்திலே அன்பு இல்லாமல் பேசலாமா? சபையிலும் தான் சாலையிலும் தான் அப்படின்றத நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மதம் வந்துச்சு. இன்னைக்கு கூட்டம் கூட்டமா வராங்க. நீதமாம் கும்பல் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள். சாரி சாரிகளாக ஏறி பிரார்த்தனை பண்றாங்க. வந்து பிரார்த்தனை தான் பண்றாங்க. அந்த பிரார்த்தனை பண்றதுக்கு நாம எல்லாம் ஒரு கைடா இருக்கணும். காட் இஸ் கைடு. நமக்கெல்லாம் காட் தான் கைடு. அந்த காடு கொடுத்ததே நம்ம இருக்கிற மாதிரியே சொல்லணும். சபையில சேர்ந்து விட்டு சகப்பாகை கட்டி கொட்டு பேசிவிட்டு அந்த தவறை நான் செய்யலாமா?
வெளியிருந்து செய்தாலும் தவறுதான், சாலை விபத்திலிருந்து ஒரு தவறு செய்தாலும் தவறு தானே. அது உன்னை ஏற்றுக்கொள்ளலாம், என்னை ஏற்றுக்கொள்ளலாம். அது யாராக இருந்தாலும் தெய்வத்தை ஏற்க முடியுமா? அது இருக்கிறது, அது எல்லாம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு நம்ம எல்லாம் இருந்துருக்கிறோம். இருக்குமா இல்லைங்களாங்க? அது பார்த்து கொள்ளும் என்றுட்டு நாம் எல்லோரும் தெய்வம் சொன்ன ஒரே மாணாக்கனாக அந்த அன்பு ததும்ப அன்போடு இருந்து அவங்களுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தெய்வத்துடைய அவா. பொன்னரங்க கோமில அன்பை பற்றி அருளுகின்றார்கள். இப்படி கனதேருமாலே கைதனில் இருந்து வந்திடும் காலத்திலே அப்பன் அரணடியில் மனு வாழ்கவன் அன்புள்ள ஆண்டவன் மனதில். பாருங்களேன், தெய்வம் எப்படி சொல்றாங்க? அன்புள்ளன் தான் கடிதம் எழுதணும் இருக்காருங்களா? எடுத்த உடனே அன்பு சிறந்த, அன்பு பெருகிய, அன்புள்ளம் கொண்ட. வாசகமே அப்படித்தான் தபால் அந்த காலத்துல எழுதுவாங்க. இப்பதான் தபாலே இல்ல, பாதிசா கார்டும் இல்ல, இன்லேண்ட் லெட்டரும் இல்ல, எந்த லெட்டரும் இல்ல, அவுட் லெட்டரும் இல்ல, இன் லெட்டரும் இல்ல. இருக்குங்களா? இப்பதான் வாட்ஸ்அப் என்னன்னா வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த அன்பு என்பதை நாங்கெல்லாம் எழுதியிருக்கோம். அந்த அன்புக்கு எவ்வளவு விஷயமே தெரியல, அந்த அன்புன்றதை உபயோகப்படுத்திருக்காங்க பாருங்க. அன்புக்கு நான் அடிப்பேன் தான் படம் வந்திருக்கு. அதிகாரத்துக்கு நான் அடிப்பேன் வந்துச்சா பாத்தீங்களா? உலகத்திலேயே அவனுக்கே தெரியாம அந்த அன்புன்றதை தெரியுது பாருங்க. திணைத்திருப்பாள் நம்ம சொல்றாங்க, முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மோடகால் அகத்து கண்ணனை யார் என்றறிந்திலர் அகத்து கண்ணன் அறிந்தன்பு கொண்டிடில் அகத்து கண்ணன் அறிந்தன்பு கொண்டிடில் ஜகத்தம படரை தாண்டி வாழ்குவார். உலகம் முழுக்க யமன் கையடக்கும். அந்த யமன் எம் கையடக்கும், சிவன் கையடக்கும், சிவம் கையடக்கும். இருக்கா இல்லைங்களா? அவங்க கிட்ட அவங்க கையில நம்ம கையகத்தில் ஆயிட்டோம். கைய முசின்னு போலாமா? கைய என்னக்கா தெய்வங்க நம்மள கையில பிடிச்சிங்கிறாங்க. நினைவுல அவங்க பிடிச்சிருந்தாங்க, நாம் நினைவுல வச்சுட்டு இருக்கோம். அவங்க நினைவுல இருந்து மாறுவதற்கு தன்னறிவு கொண்டு போயிட்டோம்னாக்கா அவங்க கையை முடிச்சுன்னு போன மாதிரி. இருக்கின்ற அன்புக்கு, அன்பை பற்றி பேச பேச காலம் போதாது, நேரம் போதாது, காலமும் போதாது. இருந்தாலும் இருக்கின்ற அந்த 3-4 நிமிடத்திலே அன்பை பகிர்ந்து கொள்வோமாக. வெளியே பாடுறாங்க, எல்லா மதத்துக்கும் சொல்றாங்க. எல்லா மதத்துக்கும் எது வேணும்? பரமண்டலத்தில் உள்ள பிதாவை துதி செய்யும் பைபிளும் அன்புதானே, பைபிளும் அன்புதானே. பாரா